நான் முதல்ல உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி சார். பேரே நிம்மதியாமா? பேரே நிம்மதி. ஏமா நிம்மதின்னு ஒரு பேராமா? என்னமா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. 6வது படிக்கிறதுல இருந்து நிம்மதி போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நிம்மதி போயிட்டு இருக்கு. எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க சார். ஒரு சீரியல் சாங் ஒன்று வரும். நிம்மதி என்ன பண்றீங்க? காலேஜ்ல ப்ரொஃபசர். ஐயோ, இன்னும் பிரச்சனையாச்சே. என் பேர் போத்தீஸ். போத்தீஸ்? போத்தீஸ். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எப்பன் போத்தி பேர் வச்சிருக்காங்க, பாத்துருக்கேன். அது ஏன் போத்தீஸ்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இல்ல, உண்மையா அந்த கடை பேரை தான் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? எந்த ஊர் நீங்க? இங்க சென்னை தான். யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதுனால போத்தீஸ்னு வச்சிருங்க நல்லா இருக்குமே அப்படின்ட்டு, சோ அதனால வச்சதுனால போத்தீஸ் அப்படின்ட்டு. ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏன் கேளுதாண்டியே. என் பேர் தமிழ்நாடு சார். என்னங்க அது? உன்ன பேரை சொல்ல, இல்லனா ஓசி தள்ளி விட்டுருவேன். முதலமைச்சர்னே பேரா? அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்ல போடா. உண்மையிலே அதான் சார் பேரு. எம்ஜிஆர் பல போராட்டங்களுக்கு அப்புறம் சிஎம் ஆகும் பொழுது நான் பிறந்த ஒரே காரணத்தால இல்ல. முதலமைச்சர் ஒரு போஸ்டிங் தானே. ராஜான்றது என்ன? ராஜாங்கிறது ராஜா. இசைன்னா இசை. புரியுது, புரியுது. இப்ப என் பிள்ளை ராஜா மாதிரி வரணும்னு ராஜா வைக்கிற மாதிரி நீங்க உங்க அவர் முதலமைச்சர் ஆனா உங்க முதலமைச்சர் வச்சிருக்காங்க. எஸ் மீனாட்சி சுந்தரம். எஸ் மீனாட்சி சுந்தரம். செல்லம்மா சொல்றது கூட இல்ல சார். அதுல வந்து வஞ்சல மீன், துள்ற மீன் எல்லாம் கூப்பிடுவாங்க என்ன. ஓகே, பக்கத்துல கொடுங்க. பரலோகம். பரலோகம். ஆமா சார். அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரு. இன்னைக்கு காலையில வந்து மதுரையில இருந்து நான் வந்த ஷோக்காக ஓலா புக் பண்ணிருந்தேன். என்ன பேர் தம்பி அப்படின்னா, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல.